சங்கரன் கோயில் சீஃப் ஜோனல் டைரக்டர். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இனிமே நல்லா தான் இருப்போம். நம்மளோட ஆட்டம் இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல இருக்கும். இது வரைக்கும் என்னன்னு பார்த்துருக்க மாட்டீங்க, இதுக்கப்புறம் இதுவும் அதிகமா இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். திருச்சி ஜோன் ஜட்ஜ் ஆக்சுவலி திருவிழா சிஸ்டர் வரல. அப்படி ஏமாத்தி நின்று பண்ணாங்க தைரியமா வருவான் இந்த திசைக்கு அப்புறம் வர முடியுமா? அந்த ஊருக்குள்ள எதுக்கு கப்போட் பண்ணணும்? இது அட்வான்ஸ் கொடுத்துருக்குமா இல்லையா? இதுக்குள்ள செலவுல பண்ணியிருக்குமா இல்லையா? ஏமாத்த நோக்கமா இருந்தா எதுக்கு வேலை செஞ்சு செலவு பண்ணிட்டு இதான் சொல்லிதான் நிரூபிக்கணும் நம்மளைய. அப்படி கிடையாது. இது வந்து நம்ம செய்யக்கூடிய கண்டினியூட்டி. போடாதீங்க லூசு பயில போட்டுவாங்க. சத்தியான பேசி கொண்டிருப்பது அதுதான். கண்கள் கண்ணீர் வடிந்தது, கண்களை குறைத்துக் கொண்டார். ஒழுக்கந்தாங்க முடியாம வேறு அந்த அம்மா இருந்துருவாங்க. வீடியோ கட் பண்ணி போட்டு பார்த்தீங்களா? பேசும்போதே அழுகிறான். நீயும் கண்ணீர் வடிக்கிறார், மிரண்டு அழுகிறார், பயந்து நினைச்சிருக்கோம். நம்மளோட அத்தனை முயற்சிகளும் எதிர்த்தெடுத்தாலும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நாளைக்கு சேலம், விழுப்புரம், ஹைதராபாத், இது இந்த வாரத்துக்கு. அடுத்த சொல்லி நடந்தது நம்ம ஏற்கனவே திட்டமிட்டதான். தமிழகத்தை 9 பகுதிகளாக பிரிச்சு அனைத்து பகுதியிலும் கப்பு கொண்டு ப்ராடக்ட்ஸ் அங்கிருந்து ஸ்டோர்களுக்கு விரைவாக டெலிவரி ஆகணும். அதன் மூலமா எல்லா ப்ராடக்டும் மக்களுக்கு தடையில்லாம கிடைக்கணும். போதுமான ஏன்னா இங்க ஏதோ ஒரு சக்தியானதை மட்டுமே இந்த பிசினஸோடைய பங்களிப்பா இல்லை. பல லட்சம் பேர், சில லட்சம் குடும்பங்கள் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு எதிர்க்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு அதான் நான் சொல்ல வரேன். காரணமே இல்லாம உங்களுடைய தனிப்பட்ட ஒரு உணர்வுக்காக, உங்க பப்ளிசிட்டிக்காக நீங்க ஏதாவது ஒரு பண்ணி வச்சு இதன் மூலியமா நான் மட்டும் பாதிக்கப்பட போறதில்ல, பல லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட போகிற ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்குள் இருந்ததுன்னா, உண்மையிலுமே சமூக சிந்தனை உங்களுக்குள் இருந்ததுன்னா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். ஸோ நீங்க இனியாவது எதிர்ப்புகள் கொண்டு இன்னும் வேடிக்கை பாருங்க, சரியாக சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நான் சொல்ல சரிதானே? ஸோ நாம சரியா செயல்படுறது மட்டும்தான் யோசிச்சு
அது போல ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட் இருக்காங்க இவங்க கூட போட். அதாவது என்னன்னா ஒரு நிறுவனத்தை முடப்பதற்காக ஒரு நபர் போராடுறார். பட் இது வரைக்கும் அவர் பொருட்டாம விடல. ஏன்னா ஏதோ சொல்லிட்டு போட்டோம் கேள்வி கேட்டா பதில் சொல்ல போறோம், அதிகாரத்துக்கு கேள்வி கேட்டா விளக்கம் தர போறோம், கேட்கறதுக்கு கொடுக்க போறோம். இப்படிதான் கடந்த 9 மாதம் இன்று வரை நான் வந்து கலந்து வந்திருக்கேன். உங்களுக்கு புரியுது? இன்னைக்கு காலை ஸ்பீட் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா சேனல் வந்திருக்கும். நேற்றுக்கே பெரிய லிஸ்ட் போட்டாங்க. என்ன அப்படின்னா அடிக்கடி சொல்ற வார்த்தை நல்ல ஒரு லட்சியம் ஒரு வார்த்தையை வழக்கத்தையா சொல்லுவேன். சொல்றேன் சமீபத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? எலெக்ஷன் முடிஞ்சு ஆரம்பிச்ச போராட்டம் எலெக்ஷன் முடிஞ்சது இல்ல, கடந்த செப்டம்பர் கடைசி ஆகஸ்ட்